ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம். பல வீடியோ அதில் ஒரு வில்லா வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் வீடியோ ஒன்று பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம ஃபார்ம் ஹவுஸு இந்த ஹவுஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அதாவது ஃபார்ம் ஹவுஸ்னால இதில் ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு அட்டாச் பாத்ரூம் போட்டிருக்காங்க. அவுட்டோரில் வெளியில் நம்ம ஸ்விம்மிங் பூலு, நம்ம கார்டன், டென்னிஸ் கிரவுண்டு எல்லாமே பண்ணுறோம். வெளியில் அவுட்டோரில் தான் என்ஜாய்மெண்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு நம்ம இப்போ என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பாத்ரூம் உள்ள என்ன லைன் பண்ணுறோம், எப்படி லைன் பண்ண போகிறோன்றது தான் கொடுக்குறோம். அதாவது அதே தான் பிராண்டு தான். நம்ம ஜாக்வார் பிராண்டு தான் நம்மளுடைய போகிற ஹவுஸில் ஃபுல்லாகவே ஜாக்வார் பிராண்டு தான் டேப் போடுறோம். ஃபார்ம் ஹவுஸில், வில்லாவில் எல்லாமே. அதனால் இப்போ நம்ம ஜாக்வாரில் டைவர்ட்ரு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, நம்ம அதை எப்படி மார்க்கிங் பண்ணி ஃபஸ்ட்டு பைப் லைன் போகிறதுக்கு முன்னாடி எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்றதான் நம்ம வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா, இதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெட்ரூமில் நம்ம ஒரு ஃபால் சீலிங் போட்டு ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா உள்ளே பிவிசியினுடைய தெராய் டிசைன் வரும். இது ஃபினிஷிங்கில் ஒர்க்கு பண்ணுவோம். இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமுக்கு நேராக பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் போட்டிருக்கோம். உள்ளே என்ட்ரி ஆனோடனே இது ஒரு வாஷ் பேஷனு. இந்த வாஷ் பேஷன் எப்படி பார்த்திங்கன்னா, இந்த ஏரியா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமாகவும், ஒரு பெட்ரூம்லேருந்து நம்ம ஒரு வாஷ் பேஷன் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதாகவும் ஒரு இது போட்டு பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இதில் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு டேபிள் டாப் வாஷ் மிஷின் வரும். இதுலேருந்து ஒரு நல்ல பெருசாக கிரானைட் போட்டு டேபிள் டாப் போட்டு வாஷ் மிஷின் வரும். இதில் பார்த்திங்கன்னா இது என்ன உடச்சிருக்குன்னா, இதான் வேஸ்ட் லைனு, நேகால் வேஸ்ட் லைனு. இது இந்த வாஷ் பேஷனில் ஹாட் அண்ட் கூல்டு 2 வாட்டர் வரும். ஹாட் வாட்டர் வரும், கூல்டு வாட்டர் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது பாத்ரூம்னுடைய வழி. நேராக உள்ளே போகிறோம். பாத்ரூம்னு ஃபஸ்ட்டு ட்ரை ஏரியாவில் நம்ம பார்த்திங்கன்னா டபிள்யூசி பண்ணுறோம். அதாவது டபிள்யூசி பார்த்திங்கன்னா என்ன டபிள்யூசின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ளோர் மவுண்டில் சிங்கிள் பீஸு ஜாக்வார் பிராண்டில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு உண்டான நம்ம காடி எடுத்து உடச்சி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 2 பைப்பு ஹாட் வாட்டரும் கூல்டு வாட்டர் 2 பைப் போகுது. அதனால் நம்ம மொத்தம் பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் கணக்கு பண்ணி உடைச்சிருக்கோம். எல்லாமே சிபிஎஸ் பைப் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது டைவர்ட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம சிபிஎஸ் பைப் தான் யூஸ் பண்ணணும். இது எந்த பைப்பையும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு டைவர்ட்டில் ஏதோ ஒரு ஹாட் வாட்டர் டைவர்ட்டு மிங்கல் ஆச்சுன்னா பைப் சேஃப்டியாக இருக்கும். அவ்வளோதான். இது அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரை ஏரியா, வெட் ஏரியாவுக்கும் இதுக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இது பண்ணியிருக்கோம். அதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே எப்படி ப்ளம்பிங் பைப் லைன் போடுறது, இதெல்லாம் மார்க் பண்ணி பிரிச்சிடணும். நம்ம பிரிச்சுட்டு தான் அடுத்து நம்ம பைப் லைன் கரெக்டாக பாயிண்ட்டை கரெக்டாக வச்சிங்கன்னா தான் அவுட்புட் நம்மளுக்கு கரெக்டாக ஒரு ஃபினிஷிங்காக வரும். இது பாருங்கள், இதில் நான் 5 இன்ச்சு கணக்கு பண்ணி ஃபினிஷிங்க்கு நான் பிரிச்சிருக்கேன். இது அடுத்தது வெட் ஏரியா. இந்த வெட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா டைவர்ட்டர் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம டைவர்ட்டர் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டால் அடுத்து கீழே ஷவரு. அடுத்தது டைவர்ட்டரினுடைய ரைட் சைடு கூல்டு வாட்டரும், லெஃப்ட் சைடில் ஹாட் வாட்ரு. இந்த ஹாட் வாட்ரு டேரெக்டாக ஹீட்ரு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஹீட்ரு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே பண்ணுறது தான் 6 அடி நம்ம ஹீட்ரு பாயிண்ட்டு போட்டிருக்கோம். இது ரெண்டுத்துக்கு ஷவர் நம்ம எப்பயுமே ரெயின் ஷவர் போடுறதுனால 8 அடி தான் போடுவோம். எல்லாருமே 7 அடி தான் ஒரு மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம 8 அடி தான் நம்ம போடுறது. இது ஃபுல்லாகவே டைல் சீலிங் மட்டும் வரைக்கும் டைல் வருது. அதனால் நம்ம 8 அடி தான் போடுறோம். இது கிராச் பண்ணுறது அவங்க கம்மியாக பண்ணியிருக்காங்க. ஆனால் 8 அடிக்கு ஃபுல்லாகவே டைல் வருது. அதனால் நம்ம 8 அடி ஷவர் போடுறோம். சப்போஸ் நீங்கள் 10 அடி தான் டைல் போடலாம். ஆனால் 8 அடி ஷவர் போட்டு ரெயின் ஷவர் போட்டிங்கன்னா தான் அதனுடைய ஒரு ஃபீல் நம்மளுக்கு ரெயின் ஷவரில் குடிக்கிற ஃபீல் கிடைக்கும். இதுக்கு அடுத்து ஸ்பவுட்டு. உங்களுக்கு இது ஒரு டேப்பில் ஸ்பவுட் வரும். இது லைனே இப்படி தான் பண்ணுறோம். இது எல்லாமே பண்ணிவிட்டு முடிச்சுட்டு தான் உங்களுக்கு இதெல்லாம் இந்த வெட் ஏரியா, ட்ரை ஏரியா எல்லாத்தையும் எப்பயுமே நம்ம பிரித்து வச்சிடணும். பிரிச்சுட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும், பாயிண்ட்டு கொடுக்கணும். அப்படி பாயிண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அவுட்புட்டு கரெக்டாக வரும். இல்லைனா நீங்கள் லாஸ்ட்டாக பிரிக்கக்குள்ள
வெட் ஏரியா ட்ரை ஏரியாவுக்கும் ஒரே ஈவன் கிடைக்காது. அதேமாதிரி நம்ம வந்து போடுற ஷவரு டைவர்ட்ரு எதுவுமே வந்து நம்ம வந்து வெட் ஏரியாவில் சென்ட்ரு கிடைக்காது. ஏதாவது ஒரு ஓரமாக ஒதுங்கிற மாரி ஆகிடும். அதனால் எப்பயுமே நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் இந்த பில்டிங் நம்ம வந்து போடுறோம். கொஞ்ச நாள் நம்ம வீடியோ போடலை. இந்த பில்டிங்கில் நான் ஃபஸ்ட்டில் இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். கொஞ்சம் ஒர்க்கு டைப்பு ஆள் கொஞ்சம் டிமாண்டு, அதனால் வந்து நான் அந்த இதில் இருந்துட்டேன். ஆனால் இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ வரும். இதுபோல் வந்து அடுத்து பில்டிங் சம்மந்தமான வீடியோ எதை வேணும். எஸ்எஸ்ஆர் ராஜசேகர் தமிழ் பில்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ரொம்ப நீங்கள் வந்து வரவேற்பு கொடுத்துறீங்க. அடுத்து சில நண்பர் வந்து இந்த ஏஎஸ்சி பிளாக்கு, அதாவது ஏரோ கண்கள் சொல்லுவாங்க, அதை பற்றி நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லி. அதேமாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து ரொம்ப வியூஸ் வந்திருக்கு. அதனால் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஏஎஸ்சி பிளாக் போட்டால் அந்த நம்ம வந்து கஸ்டமர் என்ன நம்ம வந்து சர்க்குலேஷன் கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நம்ம பில்டிங் கட்டுறோம். இது ரெட்டேஷி பிளாக்கில் கட்டியிருக்கோம். எல்லா கலையிலும் நம்ம கட்டுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஏஎஸ்சி பிளாக்கு பெஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து நல்ல ஒரு ஆள் டைமிங் கம்மி பண்ணுது, குவாலிட்டி நல்லா இருக்குது. நம்மளுக்கு அந்த கரையான் தொல்லை எதுவும் இல்லை அந்த இதில். அதனால் வந்து ஒர்க்கு வந்து அது நீட்டாக தான் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பல பேருக்கும் வந்து அந்த ஏஎஸ்சி பிளாக் வீடியோ அடுத்து இப்போ பில்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். அதை நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பாய் பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.